ஆனால் அவர் ஜெய்பி மாதிரி சிறந்த படங்களில் நடித்தார். காக்கா காக்கா மாதிரி ஸ்டைலிஷான படங்களில் நடித்தார். அவருடைய சினிமா வரலாறே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடக்க காலம் வந்து ஒரு தோல்வி படம், நேருக்கு நேர் எல்லாமே தோல்வி படம். கிட்டத்தட்ட அவருக்கு வந்து அவருடைய சினிமா லைஃப் வந்து நந்தாளரும் தான் தொடங்குதுன்னு சொல்லலாம். அவரை பயங்கர ஸ்டைலிஷாக மாற்றினது யாருன்னா டைரக்டர் அமீர் தான். மௌனம் பேசியது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கமலஹாசன், இளமையில் இருக்கிற ஒரு கமலஹாசன் மாதிரி அவர் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. அந்த படத்தை வந்து அது வந்து ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரியே இருக்கும் எனக்கு பார்க்க. கதையை விடவும் மேக்கிங்கை விடவும் இவர் அழகாக காட்டுறதுல மெனக்கட்டு சூர்யாவை வந்து ஜோதியா காதலிக்கிற போது அந்த எப்படி கண்களால் ரசிச்சிருப்பாங்களோ அப்படி படம் எடுத்திருப்பாங்க. அப்படி பல படங்களை கடந்து அவர் வந்து இந்த பரிணாம வளர்ச்சிக்கு வர்றாருல, எல்லாரு குறித்துமே அவர் நினைவு கூர்றார். அந்த முரண்பாடு வந்து அமீருக்கு வந்த பின்னாடி கூட பல இடங்களில் அவருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த பண்பாடு அவர்கிட்ட எப்போவுமே இருக்கிறது. ஓகே.